பிதுர் சாப குற்றத்தினால் வரக்கூடிய ஆத்ம பிரவேசம். இரண்டாவது, அந்த ஆத்ம பிரவேசத்திலேயே எதிர்பாராத மரணம், சூசைடு, ஆக்சிடென்ட், எதிர்பாராத மரணம் அடைந்த அந்த ஆத்மாக்கள் உங்கள் குடும்பத்தில் சாந்தமாகாமல் உங்கள் குடும்பத்தையே சுற்றி கொண்டு இருந்தால் அது ஒரு வகையான தோஷம். அடுத்தது, செய்வினை, ஏவல், பேய், பில்லி, சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்திரீக ரீதியாக எதிரிகள் மூலமாக வரக்கூடிய பாதிப்பு. அடுத்தது, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அது வீடாக இருக்கட்டும், அதாவது சொந்த வீடாக இருக்கட்டும், அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நீங்கள் இருங்க, அதை பற்றி தப்பு இல்லை. இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல தெய்வ சக்திகள் வந்துட்டு போகுதா அல்லது அசுர சக்திகள் ஏதோ வந்துட்டு போகுதான்னு தெரிஞ்சு, அசுர சக்திகள் ஏதாவது வந்தால், அசுர சக்தின்றது இங்கே எத்தனையோ ஆயிரம் அசுர சக்திகள் உண்டு, எத்தனையோ கோடி அசுர சக்திகள் உண்டு, அதை முழுமையாக உணர வேண்டும். அதை தெரிந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும்.